பஸ் பஸ் இது நம்ம மினி பி. வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் ஒரு அழகான மற்றும் சுவாரஸ்யமான கதையை கேட்க போகிறோம். இந்த கதை 3 புத்திசாலி குரங்குகள் பற்றி. அது என்ன தெரியுமா? தீயத பார்க்காதே, தீயத கேட்காதே, தீயத பேசாதே. கதை ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்தில் ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. அந்த காடு பெயர் மகிழ்ச்சி காடு. அங்கு பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டில் 3 குரங்குகள் இருந்தன. அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்கள். இந்த 3 குரங்குகளும் மிகவும் புத்திசாலிகள். அவர்களின் பெயர்கள் கண்ணன், தீரன், மூர்த்தி. ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு புதிய கிளி வந்தது. அதன் பெயர் பேச்சு கிளி. ஆனால் அந்த கிளிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது எப்போதும் மற்ற விலங்குகளை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசுந்தது. குழந்தைகளே, இந்த அழகான காட்டுல உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? அந்த மான் உன்னை பத்தி என்ன சொன்னது தெரியுமா? முயல் ரொம்ப சோம்பேறி என்று சொன்னதாம். என்ன? மான் அப்படி சொன்னதா? அது உண்மையா? நான் அத நம்பவே முடியல. அடடா, நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்ல. யார் இப்படி சொன்னது? ஒரு நாள் முயலும் மானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். முயல் கொஞ்சம் கோபமாக சொன்னது, மானே, நீ என்ன பத்தி கெட்ட வார்த்தை சொன்னாய். மானுக்கு மிகவும் ஆச்சரியம். உடனே பதில் சொன்னது, நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்ல நண்பா. அந்த இரவு 3 குரங்குகளும் மரத்தில் உட்கார்ந்து யோசித்தார்கள். நான் இன்று ஒரு கெட்ட விஷயம் பார்த்தேன். நான் கெட்ட வார்த்தைகள் கேட்டேன். நாம் இதை மாற்ற வேண்டும். அடுத்த நாள் 3 குரங்குகளும் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டார்கள். அவர்கள் மெதுவாக சொன்னார்கள், தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே. அந்த நேரத்தில் பேச்சுக்கிளி மீண்டும் ஒரு கிசுகிசு பேச முயற்சித்தது. அது குரங்கிடம் மெதுவாக சொன்னது, குரங்கே, முயல் நேற்று எல்லா கேரட்டையும் எடுத்து விட்டது. இல்ல இல்ல, நான் கெட்ட வார்த்தைகள் கேட்க மாட்டேன். இல்ல நான் கெட்ட வார்த்தைகள் கேட்க மாட்டேன். மற்ற விலங்குகள் எல்லாம் சிரித்தன. முதலில் கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? யாராவது கெட்ட விஷயம் செய்தால் அவன் உடனே கண்களை மூடிக்கொள்வான். அவன் சொல்வான், நான் தீயதை பார்க்க மாட்டேன். பிறகு தீரன் என்ன செய்தான்? யாராவது மற்றவரை பத்தி கெட்ட வார்த்தை பேசினா அவன் சொல்வான், நான் தீயதை கேட்க மாட்டேன். 3வது குரங்கு மூர்த்தி. யாராவது வந்து மற்றவரை பத்தி கேட்க சொன்னால் அவன் சிரித்துக் கொண்டு சொல்வான், நான் தீயதை பேச மாட்டேன். ஒரு நாள் காட்டின் ராஜா யானை எல்லாரையும் கூட்டி ஒரு கூட்டம் வச்சது. அது சொன்னது, இந்த காட்டில் அமைதி திரும்பி வந்ததற்கு காரணம் 3 சிறிய குரங்குகள். அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் எல்லாரும் இந்த 3 வீரர்களாக. அதனால அந்த காடு இன்னும் மகிழ்ச்சியான காட்டாக மாறியது. அவர்கள் ஒரு தவறான புரிதல் இருந்தது என்பதை உணர்ந்தனர். மெல்ல மெல்ல காட்டில் மாற்றம் ஏற்பட்டது. விலங்குகள் யாரையும் பற்றி கெட்ட வார்த்தை பேசவில்லை. சண்டைகளும் குறைந்தது. நண்பர்களை பற்றி கெட்ட வார்த்தை பேசுவது நல்லதில்லை. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக ஒன்றாக விளையாடின. அனைத்து விலங்குகளும் கை தட்டின. தீயத பார்க்காதே, தீயத கேட்காதே, தீயத பேசாதே. அந்த நாள் அந்த காடு இன்னும் மகிழ்ச்சியான காட்டாக மாறியது. அன்பான குழந்தைகளே, நீங்களும் தீயத பார்க்க கூடாது, தீயத கேட்க கூடாது, தீயத பேசக்கூடாது. அப்படி செய்தால் நீங்க எல்லோரும் நல்ல நண்பர்களாக வாழ முடியும். இதைதான் இந்த 3 குரங்குகள் நமக்கு கற்றுக் கொடுத்தன. பஸ் பஸ் இது நம்ம மினி பி.